லிசன், இது ஒரு இம்பார்ட்டண்டான கதை. ஒருத்தர் என்ன பண்ணாரு, என்கிட்ட வந்து நீங்க வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ற, எனக்கு ஒர்க் அவுட் சொல்லி கொடு, நான் ரொம்ப ஒபிஸா இருக்கேன், எனக்கு வெயிட் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் என்ன சொன்னேன், டயட்லாம் ஃபாலோ பண்றது ஒரு பக்கம், அதுவும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க உடம்பு குறைக்கணும் அப்படின்னா ஜிம்முக்கு போனீங்கன்னா பெட்டரா இருக்கும், அங்க உங்களுக்கு ப்ராப்பர் எக்யூப்மெண்ட் இருக்கும்னு நினைச்சேன். அண்ட் அவர் என்ன சொன்னார்னா, ஜிம்முக்கு போறது எனக்கு பிரச்சனை இல்லை ப்ரோ, ஆனா இந்த பாடியெல்லாம் வச்சு நீ ஜிம்முக்கு போற அப்படின்னா சுத்தி இருக்கிறவங்க என்ன முன்னாடியே கலாச்சாங்க, அதெல்லாம் நான் ஜிம்மே குவிட் பண்ணேன்ற மாதிரி சொன்னார். தட் வாஸ் a really upset moment for me. ப்ராப்ளம் என்ன தெரியுமா, நீங்க ஒர்க் அவுட் பண்ணா டிஃபரன்ஸ் தெரியாது அப்படின்றனால மத்தவங்களை கேலி பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீங்க ஃபெயிலியர் கண்டு அஞ்சரை பர்சனே கிடையாது. இப்போ 4 ரூம்குள்ள உங்களை ஒர்க் அவுட் பண்ண சொன்னா உங்களால ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்க முடியும் அப்படின்றது ட்ரூவா இருந்ததுன்னா நீங்க அதுக்காக எவ்வளவு வேணா முயற்சி பண்ணுவீங்க. முதல் தடவை ஃபெயில் ஆகும், 2வது தடவை ஃபெயில் ஆகும், 10வது தடவை ஃபெயில் ஆகும், ஆனா 20வது தடவை கரெக்டா வந்துடும். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, நான் முதல் தடவையே ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு சில பேர்லாம் ஒதுங்கி இருப்பாங்க, பல பேர் ஒதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி மத்தவங்க என்ன நினைப்பாங்க நம்மள அப்படின்ற ஒரே ஒரு கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சர் உங்ககிட்ட நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து எப்படி போய் முடியும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இது ஏன் நடக்குது அப்படிங்கறத லாஜிக்கலா சொல்லிடுறேன். இது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஹியூமன் பிரெயின் இஸ் அட்டாச்ட் வித் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் பெசிமிசம். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் நமக்கு பாஸ்ட்ல தப்பா நடந்திருக்கும், மத்தவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் வந்து இதை கண்டுக்க கூட மாட்டாங்க. உங்க ஷேப்பை, உங்க ஆக்டிவிட்டியை, உங்க கேரக்டர், நிறைய பேருக்கு அதை பாதர் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. அந்த கொஞ்சம் பேரை நம்ம என்ன பண்ணுவோம்னா, we used to think them as a people want to impress. அவங்கள தான் நான் இம்ப்ரெஸ் பண்ண போறேன், அவங்களுக்காக தான் நான் ஒர்க் அவுட் பண்றேன், அவங்களுக்காக நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல கான்டென்ட் போஸ்ட் பண்றேன், ஒவ்வொரு இடத்துல கான்டென்ட் போஸ்ட் பண்றேன், நிறைய வியூஸ் போகுது அப்படிங்கறதுனாலே சில பேர் அன்ஃபாலோ பண்றாங்க. கணக்கெடுத்து பார்த்தேன்னா ஒரு 100 ஃபாலோவர்ஸ்க்கு எனக்கு அப்ராக்சிமேட்லி 12 to 13 ஃபாலோவர்ஸ் லாஸ் ஆறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த growth பெர்ஸ்பெக்டிவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் growth பெர்ஸ்பெக்டிவ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஏன் அப்படின்னா, nobody want to see you going far ahead of them in the field that they are lacking. இந்த விஷயத்துக்கு எக்ஸ்பிளனேஷனே தேவையில்லை. நீங்க நிறைய விஷயம் இந்த லைஃப்ல, உங்க லைஃப்ல இதை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இங்க உண்மையான விஷயமே என்னன்னா, நிறைய பேர் நம்மள நோட்டீஸே பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் பண்ணா கூட அந்த ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்கு அப்புறம் நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் நிறைய பேர் வந்து நம்மளை பத்தி நினைக்கிறாங்களோ, நம்ம அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கோம், அது பண்ணிருக்கோம், இது பண்ணிருக்கோம், நம்மளை யாருமே பார்க்கலையே, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் யோசிக்கிறது எதுனாலனா அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க. உங்களை பத்தி பாஸ் பண்ற அந்த ஒரு வேர்டு, அந்த ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கிறதுக்கான டைம் வெறும் 3 செகண்ட் தான். அதுக்கப்புறம் அவங்களே உங்களை பத்தி யோசிக்க மாட்டாங்க. நீங்க எதுக்கு அவங்கள பத்தி யோசிச்சுட்டு இப்போ என்ன அன்ஃபாலோ பண்ற அந்த 10 பேரை நினைச்சு நான் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தேன், அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போடுற கண்டென்ட்டை டோட்டலா மாத்தினேன்னா என்ன நம்பி அந்த 90 பேருக்கு பண்ண துரோகம் அது. நான் பிரெயின் பத்தி கொஞ்சம் படிப்பேன் அப்படின்றனாலையும் சரி, பட் எனக்கு தோன்ற விஷயமும் சரி, நம்ம மனசுல ஒரு விஷயம் நினைக்கிறதுங்கிறது நிறைய நேரம் பெசிமிஸ்டிக்கா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நம்ம பிரெயின் வந்து இட் இஸ் டிசைன் டு சர்வைவ் ஆர் நாட் டு சர்வ் அவர் பர்பஸ். இப்போ எனக்கு இந்த விஷயத்துல ஒண்ணும் இல்லை, ரோட்ல நடந்து போறேன் அப்படின்னாலே எழுத்தாப்புல எல்லாம் வந்து இடிச்சிருவானோ, அந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு சாதாரணமாவே தோணும். இப்போ இந்த ஒரு பெசிமிசத்தை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை தாண்டி நம்ம எங்கேயுமே போக முடியாது. இந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம வச்சோம்னா, இதுக்கு பதிலா என்ன பண்ணலாம் அப்படின்னா, எந்த ஒரு பெசிமிஸ்டிக் கொஸ்டின்ஸ் நம்ம மனசுக்குள்ள வந்தாலுமே we can ask once or twice. நம்ம பண்றது கரெக்ட் தானா, இதனால இந்த கொஸ்டின் அரைஸ் ஆகுது, இதனால வரக்கூடிய விளைவுகள் என்ன, இதுக்கான சாட்சிகள் இருக்கா, உண்மையிலே நடக்குமா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்க பதில் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எடுத்து பேப்பர்ல எழுதுனீங்கன்னா பதில் தானா வந்துடும். ஃபைனலி என்னன்னா, நீங்க என்னதான் ஒர்க் அவுட் பண்ணி பாடி வச்சாலும் உங்களை ஹேட் பண்றதுக்கு இங்க ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் இருக்கதான் செய்வாங்க. அவங்க நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. திஸ் மீன்ஸ் தட் யூ ஆர் ஃபைனலி ஷோயிங் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறத சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரியல் நிகழ்வுகளில் இருந்து நான் கத்துக்கொண்ட விஷயங்களை பகிர்வதில் மிக்க பெருமை கொள்கிறேன். வணக்கம், பாய்.